இது ரொம்ப வசந்த நிலை தானே உண்மை. ஆனா அந்த வசந்த நிலையில ஒரு பெரிய கத்தி நம்ம தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்குமா. கீழே இருக்கிற கத்தி எல்லாம் இப்ப தாண்டி வந்துட்டோம். அந்த உயர்ந்த நிலையில கூட நீங்களே பல இடத்துல பார்த்திருக்கலாம். சிறந்த பக்தர்களா இருப்பா, நிறைய தொண்டு ஸ்தாபனங்கள்லயும் இருப்பா, பகவானுக்கு நிறைய கைங்கரியங்களும் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த கைங்கரியம் பண்றதுல ஒரு அகங்காரம் இருந்து பார்த்திருப்பீள். நாம் செய்தோம்ங்கிறதுல ஒரு அகங்காரம் இருக்கும், அதுல ஒரு டாம்பிகம் இருக்கும். எந்த கோவிலுக்கு போங்கோ, எந்த சபைக்கு போங்கோ, சண்டை சச்சரவு இல்லாத கோவில் சபையே இன்னைக்கு கிடையாது. 4 பேர் இருந்தா 40 கட்சி கண்டிப்பா இருக்கும். பெருமாள் முன்னாடியே சண்டை போடுவா, அவரை எழுந்துருள பண்ணிட்டு வழியில நிறுத்தி வச்சுட்டே சண்டை போடுவா. இப்பெல்லாம் பக்த நமக்காரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம விளக்கேத்துறோம் அவனுக்காக, கோலம் போடுறோம் அவனுக்காக, புஷ்ப சமர்ப்பிக்கிறோம் அவனுக்காக. அப்ப எனக்குன்னு ஒரு ஆனந்தமே கிடையாது சுவாமி. நான் ஒரு ஜீவாத்மா தானே, கைங்கரியம் பண்ணி கூட ஆனந்தப்படக்கூடாதுன்னு ஏதோ கேளிக்கையை பார்த்து ஆனந்தப்பட வேண்டாம், கண்ட வஸ்துவை சாப்பிட்டுட்டு ஆனந்தப்பட வேண்டாம், போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு ஆனந்தப்பட வேண்டாம், கைங்கரியம் பண்ணி ஆனந்தப்படக்கூடாதுன்னுட்டா. மத்த சந்தோஷம் தான் படக்கூடாதுன்னா அப்ப அழுதுன்னு இருக்கிறதுக்கு தான் ஜீவாத்மாவான்னு கேட்பார்கள். அல்ல, அப்படி யாருமே சொல்லவில்லை. கண்டிப்பா ஆனந்தப்படலாம். ஆனா எதை கண்டு ஆனந்தப்பட வேண்டும்? நாம் பண்ண கைங்கரியத்தினால நேர ஆனந்தப்படக்கூடாது. நாம் பண்ண கைங்கரியத்தினால பெருமாள் ஆனந்தப்பட வேண்டும். அவன் முகம் மலர்ந்த ஆனந்தத்தை கண்டு நான் ஆனந்தப்பட வேண்டும். ஆக இவனுக்கு தொடர்பு எப்பொழுதுமே அவனோடையே தவிர இவன் செய்யும் செயல் எத்தோடையும் இவனுக்கு தொடர்பு கூடாது. இதத்தான் அகர்த்திருத்வ அனுசந்தானம்னு கண்ணன் கீதையில தெரிவிக்கிறான். தியாகோகி புருஷ வியாக்ர திரிவித சம்பிரகீர்த்திதா. அர்ஜுனா, 3 தியாகத்தை ஞாபகத்திலே வைத்துக்கொள். ஒன்னு, கர்த்தா நீ அல்லன், நன்னா சிந்தனை பண்ணிக்கோ. பண்றதெல்லாம் நீ தான் பண்ணணும், ஆனா நான் செய்யலே என்றுதான் அகர்த்திருத்வ அனுசந்தானம்னு சொல்லுவார்கள். நீ கர்த்தாவல்லன், இந்த கர்மா உன்னுடைய தன்னு, இந்த கர்மாவால ஏற்படுகிற பலனும் உன்னுடைய தன்னு, அந்த பலமும் என்னுடைய தானே. இப்போ ஒரு வீடு ரொம்ப நாளா என்னது, ஆனா யாரோத்தர் குடுத்தனக்காரர் உட்கார்ந்து விட்டார், நீதிமன்றத்துக்கு போனேன், வழக்காடினே, கட்டப்பட்டு வீட்டை சம்பாதிச்சுட்டேன். யார் சந்தோஷப்படுவா? வீடு சந்தோஷப்படுதான், நான் சந்தோஷப்படுவேன். கிடைச்ச எனக்கு தான் ஆனந்தமே தவிர வீட்டுக்கு ஒன்னும் தெரியாது. அதே போல நாம் தான் சொத்து பெருமானுக்கு. நாம் பண்ணுகிற கைங்கரியத்தால அவன் ஆனந்தப்பட வேண்டுமே தவிர நம் ஆனந்தம் அன்னு. அப்ப நாம் எப்ப ஆனந்தப்படலாம்? அவருடைய திருமுகத்தில் இருக்கிற ஆனந்தத்தை கண்டு நாம் ஆனந்தப்படலாம். நாம் செய்தது எத்தோடையுமே நம்ம தொடர்பு படுத்திக்காதீங்க. நம்ம உறவுக்காராள்னு யாரையுமே தொடர்பு படுத்திக்காதீங்க. அழகான வேடிக்கையா விஷயத்தை ராமானுஜர் தெரிவிக்கிறார். மத்த பந்துக்கள் எல்லாம் பந்துன்னு நினை, ஆனா எப்படி நினைச்சுக்கணும் தெரியுமோ? உன்னுடைய மனைவி நேர ஆனந்தப்படாதே, உன் பிள்ளைன்னு நேர அன்பு வைக்காதே, உன்னுடைய அப்பான்னு நேர நிறைவாளன்னு ஆக்கிவிட போறாய். எல்லாமே இருக்கு, போனா போறது கொடுக்கிற பாக்கியம் உனக்கு வேணுங்கிறதுக்காக நான் உன்னை ஏற்படுத்தினேனே தவிர எனக்கு இல்லேங்கிறதுக்காக உன்னிடத்திலே நான் பிரார்த்திக்கவில்லை. அதைத்தான் லட்சுமணன் இங்கு தெரிவித்தான். கைங்கரியமே அவனந்தத்துக்காகவே அன்னி நம் ஆனந்தத்துக்காக அல்ல. அதை கீழே நாமும் பார்த்தோம். அதே போல அங்கிருந்து பஞ்சவட்டியிலிருந்து புறப்பட்டுத்தான் இங்க கபட சன்னியாசி உருவத்திலே ராவணன் வர சீதையும் பறிபோனாள். அந்த சீதையை தேடிக்கொண்டு ஊரொரு இடமாக வருகிறார்கள். மரமே கண்டாயா, கல்லே கண்டாயா, மரமே கண்டாயான்னு தேடிண்டே வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சந்தேகம் வரும், சீதைக்கு எதுக்கு இது தண்டனை?